ஹாய் எவ்ரிவான். இன்று காலை காத்தாங்குடியில் மிக பெரும் சோகமாக 6 வயதுகளையுடைய சிறுவன் அனஸ் சுலைம் அப்துல்லா என்பவர் ஆற்றிலே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. வாய் பேச முடியாத 6 வயதுகளையுடைய சிறுவனே இவ்வாறு காணாமல் சென்ற நிலையில் இறுதியாக ஜனாசாவாக மீட்கப்பட்டிருந்தது. அவருடைய இறுதி நிமிட காட்சிகளும் வெளியாகியிருந்தது. இறுதியாக வாய் பேச முடியாத 6 வயது சிறுவன் ஜனாசாவாகவே மீட்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். காத்தாங்குடியில் இன்று காலை மிக பெரும் சோகமாக அனஸ் சுலைம் அப்துல்லா என்பவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. காலையில் குறிப்பிட்ட சிறுவன் காணாமல் சென்றதாகவே தகவல் கிடைத்திருந்தது. அதன் பின்னர் காத்தாங்குடியின் பல பகுதிகளிலும் பொதுமக்களின் உதவியுடன் தேடுதல் வேட்டைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக ஆற்றிலிருந்து குறிப்பிட்ட சிறுவன் ஜனாசாவாகவே மீட்கப்பட்டிருந்தார். 6 வயதுகளையுடைய குறிப்பிட்ட சிறுவன் வாய் பேச முடியாத சிறுவனாக இருந்த நிலையிலே இவ்வாறு காணாமலும் சென்றிருந்தார். இவர் காணாமல் சென்ற அவருடைய இறுதி நிமிட காட்சிகள், இவர் ஆற்றிற்கு செல்லும் காட்சிகள், சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி இருந்தது. அதிலே அவர் தனியாக நடந்து செல்வதும் ஆற்று பகுதிக்கு செல்வதும் அந்த ஆற்றிலே விழுந்ததன் ஊடாகவே உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. எனவே இறுதியாக 6 வயதுகளையுடைய சிறுவனின் ஜனாசாவை மீட்கப்பட்டிருந்தது. எனவே நீர்நிலைகளுக்கு செல்பவர்கள் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். அதே போன்று வாய் பேச முடியாத சிறுவனாக இருக்கும் நிலையில் அவ்வாறான சிறுவர்களை அவதானமான முறையில் கையாள வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும். அவர்களை தனியே வீட்டை விட்டு அனுப்புவதில் இருந்து பெற்றோரும் பாதுகாவலர்களும் கவனமான முறையில் செயற்பட வேண்டும். அவர்கள் வெளியிலே செல்வார்களாக இருந்தால் ஒரு துணையுடனே அவர்கள் வெளியிலே செல்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். தனியாக சென்ற நிலையிலே இந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது. ஆற்றில் விழுந்தாலும் ஒருவரை கூட அழைக்க முடியாத நிலையில் வாய் பேச முடியாத சிறுவனாக இருந்த நிலையிலே இந்த துயர் சம்பவம் பதிவாகி இருந்தது. எனவே குறிப்பிட்ட சிறுவனுக்காக அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.